Hello guys, welcome to another episode. எதை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, எங்கள் பாட்டி எனக்கு சொன்ன ஒரு பேய் கதை தான். பட் இந்த கதையை எல்லார் வீட்லேயும் எல்லார் பாட்டி சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு வெர்ஷனில் கேட்டிருப்பீங்க. ஸோ நான் கேட்ட வெர்ஷனை உங்களுக்கு நான் சொல்லலான்ட்டு இருக்கேன். இந்த கதையை எங்கள் பாட்டி எனக்கு சொல்லும்போது நான் 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ கரெக்டாக நைட்டு 8 மணிலேருந்து ஒரு 9 மணி நேரம் கரண்ட் எப்போவுமே இருக்காது. ரெகுலராக அந்த டைமில் கரண்ட் போயிட்டே இருக்கும். ஸோ அந்த டைம் நாங்கள் ஒரு 4 பேர் ஒன்றா உட்காந்து கதை கேட்போம். ஸோ அப்படி கேட்ட கதை தான் இந்த கதை. இந்த கதையை என்ன சொன்னாங்கன்னா எங்கள் பாட்டி, அதாவது அவங்க சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க பாட்டி அவங்களுக்கு சொன்ன கதையா. இது எங்கள் பாட்டிக்கு மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன், எல்லா பாட்டிக்கும் இந்த கதையை சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கதை தான் இந்த கதையை நீங்கள் எல்லோரும் கேட்டிருப்பீங்க. அதாவது ஒரு மோகினியை வச்சு ஒரு கதை. ஸோ இந்த கதைக்குள்ளே இப்போ நம்ம போகலாம், அங்கே கதையை பாருங்கள். பாட்டி சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க பாட்டி சொன்னாங்களாம், ஒரு நாள் ஒரு அப்போ வந்து ரிச்சா வண்டி வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ வந்து ஆட்டோ அப்பெல்லாம் இருக்குது, அப்போல்லாம் ரிச்சா சைக்கிள் தான் நிறையா ரிச்சா இழுப்பாங்க. ஸோ அப்படி ஒரு ரிச்சா இழுக்கிற ஒருத்தர் வந்து வேலையை முடிச்சுட்டு நைட்டு வர லேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படி வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு 11:30 மணிக்கு மேலே இருக்குமா. அப்போ ஒரு பொண்ணு நல்ல அழகாக புது புடவை கட்டிட்டு ஒரு கல்யாண கோலத்தில் வந்து வந்திருக்காங்க. வந்து என்னை கொஞ்சம் கொண்டு போய் விட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன் என்னன்னு கேட்டப்போ, இல்லை இப்போ வீட்டில் வந்து எனக்கு பிடிக்காத மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, எனக்கு வந்து இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை, நான் சொன்னாலும் வீட்டில் யாரும் கேட்க மாட்டேன்ட்டாங்க, அதான் ஓடி வந்துட்டேன், எனக்கு அங்கே பக்கத்து ஊர் போகணும், என்னை விட முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் அவரும் ஓகே சரிங்கன்னொன்னே அவரை அந்த பொண்ணை கூட்டுட்டு அந்த ரிச்சா சைக்கிளை அழுத்திட்டே வந்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ வரும்போது எதார்த்தமாக அந்த பொண்ணு பேச்சு கொடுத்துருக்கு, இவரும் பேசியிருக்காரு. அப்படியே பேச்சு கொடுக்க எனக்கு வந்து வேறு வழியே தெரில, எங்கே போகிற என்னன்னு தெரியல, எனக்கு ஏதாவது ஒரு வழி கொடுங்க, நீ எனக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரியலன்னொன்னே, சரிம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கள் வீட்டில் வந்து நீ கொஞ்ச நாள் தங்கு, அதுக்கப்புறம் நான் உனக்கு என்ன உனக்கு எங்கே பொண்ணு விருப்பம் இருக்கோ அப்படி மாறிக்கோ அப்படின்னு சொன்னாங்களாம். பட் இவரும் அந்த அவரோட வீட்டுக்கு அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை அவர் வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து தங்க வச்சாராம். ஃபஸ்ட்டு அக்கம் பக்கத்தில் யாருப்பா நீ, ஏழாம் வயசு பையனாக இருக்க, நீ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்திருக்கேன், என்ன கல்யாணம் ஆயிடுச்சா, அந்த பொண்ணு கல்யாண கோலத்தில் இருந்துருக்குன்னு பக்கத்தில் உள்ளவங்க கேட்டாங்களா. இல்லைங்க, இப்படி நேற்று நைட்டு வரும்போது ஒரு பொண்ணு இப்படி கஷ்டப்பட்டு சொன்னாங்க, அதனால் வேறு வழி இல்லாமல் நான் கூப்பிட்டு வந்து தங்க வச்சிருக்கிறேன், நான் எப்பவுமே வெளியே தான் படுப்பேன்லாம், அதுமாதிரி நான் படுத்துக்குவோம், அந்த பொண்ணு உள்ளே படுத்துக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொஞ்ச நாளைக்கு இப்படியே இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணுக்கு இவரை ரொம்ப பிடிச்சி போயிருது. இவருக்கும் அந்த பொண்ணு மேலே ஒரு சின்ன அன்பு வந்ததுனால, ஓகே எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, நான் உங்கள் கூட இருக்கிறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியும் இவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. பட் கல்யாணத்துக்கு முன் அவர் வந்து இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்த முத நாளைக்கும் இந்த கல்யாணம் பண்ணும்போதும் அவர் வெயிட் ரொம்ப ரிடியூஸ் ஆகிருக்கு. அவர்கிட்ட கொஞ்சம் சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கு. பக்கத்தில் என்னப்பா என்ன உடம்பு கரையுது, என்ன வேலை அதிகமாகிடுச்சு என்னன்னு கேட்டாங்க. அவரும் தெரிலங்க, எப்பவும் போல தான் இருக்குது, ஏதோ உடம்பு குறையுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ கொஞ்ச நாள் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப அதிவேகமாக உடம்பு குறைஞ்ச மாதிரி பக்கத்தில் உள்ள எல்லாரும் பார்த்தவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்கு. என்னப்பா கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாருக்கும் உடம்பு தான் போடும், உனக்கு என்னப்பா உடம்பு ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது, அப்படி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டாங்க. இல்லை நான் எப்பவும் போல தான் இருக்கேன், என்ன ஒய்ஃப் சமைச்சு கொடுக்குறது இல்லையா அப்படின்னு சும்மா கிண்டலாக பேசியிருக்கிறாங்க. அவர் அப்படிலாம் கிடையாதுங்க, எனக்கு நான் நல்லா தான் இருக்கேன், நார்மலாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரெகுலராக இருந்திருக்காரு. பட் ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ரொம்ப மெலிஞ்சு போய் ஒரு அந்த ரிச்சா சைக்கிளை அவரால் இழுக்க முடியலையாம். அந்த அளவுக்கு தெம்பத்து போய் இருந்திருக்காங்க. இவருக்கு என்னடா ஆச்சுன்ட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துருக்காங்க. என்ன ஏதுன்னு கேட்டப்போ, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை உடம்புல, ஆனால் இவர் ரொம்ப நாள் சாப்பிடாமல் இருந்திருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி என்னடா டெய்லி நம்ம காலையிலையும் சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பிட்றோம், நைட்டு 3 மணியும் சாப்பிட்றோம், நம்ம ஒய்ஃப் நல்லா தான் சமைச்சு கொடுக்காங்க அப்படின்ட்டு சொல்லி இருந்திருக்காங்க. ஒரு நாள் எல்லாருமே அப்போ வந்து இந்த அடுப்பு பற்ற வைக்க எப்பவுமே விறகு வெட்ட போவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் வந்து யாரும் விறகுப்பட்டு போனதே கிடையாதான். என்னடா கல்யாணம், இவர் இந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 4-5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு நாள் கூட விறகு வெட்ட வந்ததும் கிடையாது, அவரும் விறகு வெட்டி கொடுத்தாரு இல்லை, நாங்கள் இவ்வளோ நாள் அவர் விறகு வெட்டி கொடுத்தாதான் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. பட் அவரும் விறகு வெட்டி கொடுத்தது கிடையாதான். அப்படிங்கும்போது எப்படி தான் அந்த பொண்ணு சமைக்கணும். ஒரு நாள் யதார்த்தமாக அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு சின்ன பிள்ளை வந்து யதார்த்தமாக ஜன்னல் வழி எட்டி பார்க்கும்போது அது வந்து அந்த பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு அது பொண்ணே கிடையாதான், அது வந்து அடுப்புக்குள்ளே 2 காலை விட்டு சமைச்சிக்கிட்டு இருந்துச்சான். அது அந்த பொண்ணு சின்ன பிள்ளை பார்த்து பயத்தில் கத்திருக்கு. ஆனால் உள்ள அந்த இதுவும் திரும்பி பார்த்தாங்க இல்லைன்னு தெரியல. எங்கள் பாட்டி எனக்கு சொன்னது தான், அந்த அவங்க உள்ளவங்க பார்த்தாங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் அந்த பொண்ணு கத்துன உடனே அவங்க கத்திட்டு அந்த பொண்ணு அந்த வீட்டில் போய் சொன்னோடனே அவங்க அம்மாவுக்கு என்ன ஏதுன்னு தெரியல, எதுவும் அந்த அவங்களுக்கு வந்து எப்படி சொல்ல, ஆமாம் இப்படிலாம் இருக்குமா, இவ சும்மா அந்த படத்தில் உள்ள ஏதோ பார்த்து சொல்கிறா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. பட் அடுத்து இன்னொரு நாள் அதே மாதிரி அந்த அவங்களும் எதார்த்தமாக பார்த்துருக்காங்க, அதே மாதிரி தான் நடந்திருக்கு.
ஸோ அதுக்கப்புறம் அவருக்கு வந்து பக்கத்தில் உள்ளவங்ககிட்ட சொல்லி அந்த ஆள் அவருக்கு வந்தவரை கூப்பிட்டு வந்து எங்கப்பா இந்த பொண்ணை பார்த்தேன் என்ன ஏது அப்படின்னு அந்த பொண்ணுக்கே தெரியாமல் தனியாக கூப்பிட்டு வச்சு பேசியிருக்கிறாங்க. அப்போ தான் இல்லைங்க இப்படி ஒரு நாள் நைட்டு தான் கூப்பிட்டு உங்களுக்கு தான் அன்றைக்கே நான் சொன்னேனே அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியும் அவங்க வந்து உன் கூட வந்தது ஃபஸ்ட்டு பொண்ணே இல்லை, அது ஒரு மோகினி பிசாசு. ஒரு நாள் என் பொண்ணு பார்த்துட்டு வந்து சொன்னா நான் நம்பலை, யதார்த்தமாக இன்னொரு நாள் வரும்போது சரி அப்படி சும்மா சொன்னாலே சும்மா ஒரு ஜாலிக்குன்னு தான் எட்டி பார்த்தேன். பட் என் பொண்ணு பார்த்தது உண்மைக்குமே அது ஒரு உண்மையான சம்பவம். ஸோ நீ வந்து கொஞ்சம் பார்த்துருந்துக்குப்பா, கோயிலுக்கு போய் எங்கேயா போயிரு வீட்டுக்கு வந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவரும் அப்புறம் வந்து ஒரு 2-3 நாளாக ரெகுலராக வீட்டுக்கு வராமல் இருந்திருக்காரு. கோயிலுக்கு போயிருக்காங்க, கோயிலில் போய் மந்திரிச்சு என்னமோ பண்ணி தாயத்துக்கு கட்டி எல்லாம் ஓகே ஓகே நல்லா இருக்காரு அப்படின்னு நினச்சி விட்டுட்டாங்களாம். பட் அதுக்கப்புறமும் அவர் உடம்பு குறையாது நிற்கவே இல்லை. அவருக்கு நைட் ஆனால் அந்த பொண்ணு வீட்டு வாசலில் வந்து நிற்கிற மாதிரியே தெரியுமா, ஜன்னலில் வந்து அவங்களை கூப்பிட்ற மாதிரியே ஃபீல் ஆகுமா. ஸோ இந்த கூப்பிட்ற மாதிரி இருக்கும்னாங்க. அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அவர் ஒரு மாதம் கழித்து அவர் இறந்துட்டாராம். இது வந்து இந்த கதை அந்த வயசில் அந்த சின்ன வயசில் அந்த இருட்டுக்குள்ளே உட்காந்து கேட்கும்போது எங்களுக்கு பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த கதையை நீங்கள் எல்லாரும் உங்களுக்கும் வேறு வேறு விதமான முறையில் சொல்லியிருப்பாங்க. ஆனால் கான்செப்ட் எல்லாம் ஒரே கான்செப்ட். மோகினி பிசாசு நைட் நேரம் அதான் வயசு பையங்களை யாருமே இந்த அன்னோன் டைமில் நைட் நேரம் யாரும் வெளியே போகாதீங்கன்னு சொல்கிறதுக்கு முக்கிய காரணம் இதுதான் அப்படின்னு எனக்கும் சொல்லி வளர்த்தாங்க, உங்களுக்கும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது சம்பவம் 1. சம்பவம் 2ன்னு ஒன்று இருக்குது. அதுவும் நீங்கள் மேக்ஸிமம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எக்கச்சக்கமான பேர் கேள்விப்பட்டிருக்கேன். நான் ரீசெண்டாக எங்கள் ஃப்ரெண்டோட பாட்டி கூட அது மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லியிருக்கான். அதாவது எப்போவுமே அந்த டைமில் பாட்டிகள் யாராக இருந்தாலும் நீங்கள் நைட் நேரம் கொஞ்சம் ஒரு 10 மணி 11 மணிக்கு மேலே 10 மணிக்கு மேலேயே எப்போவுமே ஃப்ரெண்டை போகும்போது கத்தி காலைல என்னை வந்து இத்தனை மணிக்கு கூப்பிட்டு போ, இத்தனை மணிக்கு வா நம்ம ஆட போகலாம் அப்படின்னு யாரும் சொல்லாதீங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அந்த காரணம் வந்து இப்போ நீங்கள் திரும்பி பார்க்கும்போது தெரியும், வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். அவங்க என்னன்னா கூப்பிடாதீங்க சொல்லாதீங்கன்னு பாட்டிலாம் சொல்லுவாங்க. அது எனக்கு அப்போ தெரியல. அப்போ கேட்டப்போ தான் இந்த கதையும் எனக்கு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க ஊரில் வந்து காலைல வந்து இந்த இதுக்கு இந்த நிலத்துல இந்த தண்ணி பாய்ச்ச விவசாய நிலம் மாதிரி வேலை பார்க்க போவாங்களே, அப்படி போகிறவங்க வந்து காலையில் ஒரு 4:30-5 மணிக்கெலாம் எழுந்துச்சி போயிடுவாங்க. அந்த மாதிரி போகும்போது அவர் ஒரு நாள் எப்பவும் போல் அவர் ஃப்ரெண்ட் ஒருத்தட்ட காலைல வந்துரு காலைல போவோம் நம்ம போய் அங்கே நாளைக்கு காலையில் இன்னும் கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது, காலைல ஒரு 4-4:30 வந்துருப்பா நம்ம ஒன்றா போய் வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இவரும் சரிப்பா அப்படின்ட்டு சொல்லிட்டு போய் படுத்தாராம். பட் இவர் கூப்பிட சொன்னவர் காலைல கரெக்டாக 4-4:30 மணி போல் அவரும் வந்தாராம். வாப்பா போகும்னு சொல்லிட்டு போயிட்டாராம். ஒன்றா இவங்களும் சரின்ட்டு எழுந்துச்சி மூஞ்சி கிஞ்சி கழுவிட்டு இவரும் கூட வேலை பார்க்கலான்ட்டு 2 பேரும் ஒன்றா போய் அங்கே வயலில் தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருந்தாராம். இருப்பா நான் மோட்ரு போட்டு வரேன்ட்டு இவர் மோட்ரு ரூமுக்கு வந்திருக்காரு. இவர் வந்துட்டு மோட்ரு ரூம் வந்துட்டு அங்கேருந்து 1 மினிட் கரெக்டாக முடிச்சு அந்த மோட்ரு ரூமுக்கு வந்துட்டு அந்த பக்கத்துலேருந்து பார்க்கும்போது இங்கிட்டிருந்து எழுப்ப சொன்னவர் அங்கிட்டிருந்து அப்போ தான் வந்துட்டு இருக்காராம். அவர் அங்கேருந்து சத்தம் கொடுக்காரன், என்னப்பா நீ என்ன 4:30 வர சொல்லிட்டு நீ எனக்கு முன்னாடி கிளம்பி வந்துட்டியா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போ இவர் இங்கே இருந்து வந்துட்டு இருக்காரான். நம்ம கூட வந்தது யாரு என்னன்னு பயந்துட்டு அப்படியே மோட்டர் சென்டர் அந்த மோட்டர் செட்ல இருந்து எட்டி பார்த்தாராம். அங்கே வெறும் யாருமே இல்லையா, வெறும் மண்வெட்டி வந்துட்டு கிடக்குதான். அவருக்கு வந்து பயந்து அப்படியே வந்து இல்லைப்பா இப்படி அவர் வந்த ஃப்ரெண்டை கூப்பிட்டு போய் இப்படி சொல்லியிருக்காரு. அதை தான் இந்த மாதிரி பேய் வந்து நம்ம நைட்டு கூப்பிடும்போது ஒட்டி கேட்டுட்டு காலைல நம்ம போகும்போது நம்ம கூப்பிட சொன்னவங்க மாதிரி வந்து நம்மளை கூப்பிட்டு போயிடும் அப்படின்ட்டு எங்கள் பாட்டி இந்த கதையை எனக்கு சொல்லியிருந்தாங்க. இதே கதையை நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு சொன்னேன். அப்போ என் ஃப்ரெண்டு என்ன தெரியுமா சொன்னான், அவங்க பாட்டிக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சான். ஒரு நாள் நைட்டு இப்படி எங்கேயோ போகணும்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப அன்டைமில் கிளம்ப வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் படுத்துருந்தாங்கன்னா, மறுநாள் காலைல எழுந்துச்சி பார்க்கும்போது அந்த பையன் வீட்டில் பாட்டியும் காணுமா, எங்கே ஏதுன்னு எல்லாருக்கும் தெரியல. ஏன்னா அந்த கூப்பிட சொன்னவங்க வந்து கூப்பிட்ருக்காங்க, வீட்டில் பாட்டி இல்லை. என்னடா பாட்டி எங்கடா போச்சு என்னன்னு தெரியல. இவங்களுக்கு பயமா திடீர்னு ஒரு 6 மணி போல் ஒருத்தர் வந்து ஃபோன் போட்டு சொல்கிறாராம், இல்லைப்பா இப்படி உங்கள் பாட்டி இங்கே வந்திருக்காங்க, இங்கே நிற்கிறாங்க, யாரும் கூட வந்தான்னு கேட்டால் ஒரு தெரிய வீட்டு பக்கத்து வீட்டில் கூட வந்தேன், அவங்க எங்கே போனாங்க எது போனாங்கன்னு தெரியலன்ட்டு நிற்கிறாங்க, என்ன ஏதுன்னு அவங்க ஃபோன் போட்டு கேட்டிருக்காங்க. திரும்பி இவங்க வீட்டில் போய் கூப்பிட்டு வந்தாங்களாம். அது வந்து இது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்டு ஒரு கதை சொன்னான். பட் அது உண்மையா பொய்யாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த கதைகள் வந்து பேசப்படுது. சில பேர் இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்குறாங்க. என் தம்பிலாம் இந்த மாதிரி சொல்லுவான், நைட்டு சொன்னால் கூப்பிட்டு போதான்னு பார்ப்போம், நான் நைட்டு நான் சொல்லிட்டு போகிறேன்னு கத்தி வேணும் சின்ன வயலில் கத்திட்டு சொல்லிட்டு போவான். பட் அப்படி இதுவரை எங்கள் லைஃப்பில் எதுவும் நடந்ததில்லை. அப்படி உங்கள் லைஃப்பில் எந்த விதமான ஒரு அமானுஷ விஷயமோ இல்லை பேய்க்கதை எதுவும் நீங்கள் கேள்விப்பட்டிருந்தாலோ நீங்கள் அதை எனக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம் ஐடி டிஎம் பண்ணுங்கள். இல்லையா கமெண்ட்லேயே இந்த வீடியோ கமெண்ட்டில் உங்களுடைய
அனுபவத்தை பகிருங்க. நான் அதை உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.